வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி பிரெஞ்சு கடற்படையின் விமானம் தாங்கிய கப்பல் சார்ல்ஸ் டி கோலின் இந்த ஆண்டிற்கான திட்டம் பற்றி பிரெஞ்சு நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவிடம் விளக்கம் கொடுத்துள்ளார். அந்த விளக்கத்தில் இருந்து பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சின் இந்த ஆண்டு ராணுவ திட்டம் என்னவென்று கூட ஓரளவுக்கு ஊகித்துவிட முடியும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் விமானம் தாங்கிய கப்பல் சார்ல்ஸ் டி கோல் இந்திய கடற்பிராந்தியத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. தற்போது பிரெஞ்சு நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவிடம் பாதுகாப்பு அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி கூறியது அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. இந்திய கடற்பிராந்தியத்திற்கு விமானம் தாங்கி கப்பலை அனுப்பும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. சார்ல்ஸ் டி கோல் இந்த ஆண்டில் முதல் பாதி முழுவதும் கிழக்கு மத்தியதரை கடற்பிராந்தியத்தில் நடமாடும் என்று தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர். இந்தோ பசிபிக் கடற்பிராந்தியத்தில் தமது நடவடிக்கையை அதிகரிக்கப் போவதாக கடந்த ஆண்டு இறுதியில் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருந்தது. தற்போது பாதுகாப்பு அமைச்சர் கொடுத்துள்ள விளக்கத்தின்படி கிழக்கு மத்தியதரை கடலில் ஆதிக்கம் செலுத்த முயலும் துருக்கி கடற்படை கப்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் ஈராக்கிலும் சிரியாவிலும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் விமானம் தாங்கி கப்பல் சார்ல்ஸ் டி கோல் கிழக்கு மத்தியதரை கடலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஈராக்கிலும் சிரியாவிலும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக பிரெஞ்சு விமானம் தாங்கி கப்பல் கிழக்கு மத்தியதரை கடலில் நிற்க திட்டமிடுகிறது என்றால் அந்த கப்பலின் மேல் தளத்திலிருந்து விமானங்கள் புறப்பட்டு சென்று விமான தாக்குதலை சிரியாவிலும் ஈராக்கிலும் மேற்கொள்ள வேண்டும். அல்லது சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள இலக்குகளை நோக்கி கடலில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட வேண்டும். இப்படி அவர்கள் செய்ய திட்டமிட்டிருந்தால் சிரியாவிலும் ஈராக்கிலும் தரையில் பிரெஞ்சு படைகளும் அதிக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். தற்போது அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளில் சிரியாவிலும் ஈராக்கிலுமானதாக சேர்த்து சுமார் 900 பிரெஞ்சு துருப்புகள் உள்ளார்கள். ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் அதன் துணை கப்பலையும் சிரியா மற்றும் ஈராக் அமைந்துள்ள கடற்பகுதிக்கு அனுப்புகிறார்கள் என்றால் அந்த இரு நாடுகளிலும் தரையில் உள்ள துருப்புக்களின் எண்ணிக்கையினை பிரான்ஸ் அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம். அமெரிக்காவில் அமையப்போகும் ஜோ பைடன் ஆட்சியில் மத்திய கிழக்கில் அதிக கவனம் செலுத்தப்படும் என ஏற்கனவே ஊகங்கள் உள்ளன. பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சும் அப்படி ஒரு ஊகத்தில் தான் உள்ளது என எடுத்துக் கொள்ளலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இம்மாத நடுப்பகுதியில் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்க துருப்புகளில் பாதி பேரை அமெரிக்காவுக்கு திருப்பி அழைக்கப் போவதாக கூறியிருந்தார். இப்போது இம்மாத நடுப்பகுதி வந்துவிட்டது. அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. அதன் அர்த்தம் துருப்புகளின் எண்ணிக்கையில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் தமது ஆட்சியை முடித்துக் கொள்ளப் போகிறார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஜோ பைடன் தலைமையிலான அரசு அங்குள்ள துருப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பார்களே தவிர குறைக்க மாட்டார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். பிரான்சும் தமது துருப்புகளின் எண்ணிக்கையினை அங்கு அதிகரித்தால் முன்பு நடந்தது போலவே அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளின் ராணுவ நடவடிக்கைகள் அங்கு அதிகமாகும். இதில் பிரான்சின் திட்டம் மிகவும் தந்திரமானது. கிழக்கு மத்தியதரை கடல் பகுதியில் துருக்கி கடற்படையின் கப்பல்களுக்கும் தாம் சவாலாக இருக்கப் போகிறோம் என பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார். சிரியாவிலும் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். அங்கும் துருக்கி ராணுவம் உள்ளது. துருக்கி அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளுடன் இணக்கமாக இல்லை. இந்த காரணத்தால் சிரியாவில் பிரான்சின் ராணுவ நடவடிக்கைகள் துருக்கி ஆதரவு இயக்கங்களுக்கு எதிராக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். பிரான்சின் இந்த அறிவிப்பு அவர்கள் தமது பழைய இடத்தை முழுமையாக மாற்றிக் கொண்டு விட்டதையே காட்டுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் அவர்களுடைய திட்டம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீன கப்பல்களின் ஆதிக்கத்தை உடைப்பது என்ற ரீதியில் இருந்தது. அவர்களது தற்போதைய நிலைப்பாடு சீனாவுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்காமல் துருக்கிக்கு அதிக சவால்களை ஏற்படுத்துவது என்ற விதத்தில் இருக்கப் போகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம்.